வணக்கம் நண்பர்களே. நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்துருப்போம் நிறைய என்ன விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சில வருடங்களுக்குலாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் அந்த மாதிரி வந்து நிறைய இது வேர்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பஸ்ஸில் பார்த்துருப்போம், நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை வந்து இந்தளவு உயர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதாவது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை அதிகமாக உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் செகண்ட் பிளேஸில் இருக்குது. இன்னும் நல்ல ஃபஸ்ட் பிளேஸ் வந்துடும். இப்போ ஃபஸ்ட் பிளேஸ்லேயே வந்துட்டோம் நம்ம ஆக்சுவலாக. அந்த மாதிரி வந்துட்டால் மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக உலகமே அழிகிற அளவுக்கு ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் வந்துட்டு பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருந்ததுன்னா ரொம்பவே கஷ்டம். நாடுகள் வந்துட்டு அதோடைய என்ன சொல்கிறது, பொருளாதாரம் வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு மக்கள் உணவு இல்லாமல் இருப்பாங்க, ரொம்பவே கஷ்டப்படுவாங்கன்ட்டு. இந்த மக்கள் தொகை அதிகமாகச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சில வருஷங்களாக வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் அரசாங்கமும் வந்துட்டு சில நடவடிக்கைகள் எடுத்து இந்த மாதிரிலாம் இருக்கணும், அட்வைஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கணுன்ட்டு ஆட் பண்ணுறது. சில கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது, அதை மக்கள் தொகையை கம்மி பண்ணுறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி சில நடவடிக்கைகள் எடுத்ததில் ஒரு சில நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மக்கள் தொகை கம்மியாயிடுச்சு. ஓகே, இது ஒரு சைடு இருக்குது. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா, இப்படி மக்கள் தொகை கம்மியானதுனால ஒரு சில நாடுகளுக்கு ரொம்பவே பொருளாதார லெவலில் பாதிப்பு உண்டாக போகுது. இன்னும் ஒரு சில வருஷங்கள், அதாவது பார்த்திங்கன்னா 2100க்குள்ளே இந்த பிரச்சனைகள் வந்து தலைவிரித்து ஆடும். அதாவது அவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி சீனியர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. உழைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸ் லெவலில் இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. அந்த இதுக்கு மக்கள் தொகை அந்தளவுக்கு கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வறிக்கை வந்து சொல்லுது. இப்படி மக்கள் தொகை வந்துட்டு கம்மியானதுனால பாதிக்கப்படுற நிறைய நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 பிளேஸில் இருக்கிற நாடுகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கம்மியாகிட்டே வருது. இப்போ உடனே பாதிப்புகள் இல்லைனாலும் ஒரு சில 2100க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம நடவடிக்கை எடுத்து மக்கள் தொகை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த நாட்டில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. லெட்ஸே அது வந்து பாதிப்பு, அதாவது இப்போ இருக்கிற ஆவரேஜ் படி போனால் 2100 பிரச்சனை இருக்கும். அந்த இதை வந்து கிளியர் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாடுகள் ரொம்பவே பிரச்சனையை சந்திக்க போகிற அளவில் இருக்கிற ஒரு 5 நாடுகளை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த 5 நாட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா 2017 எடுத்த சென்சஸ் படி வந்து பார்த்திங்கன்னா 12.8 crores மக்கள் வந்துட்டு அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து இப்படியே வந்துட்டு இறங்குமுகமாகவே இப்போ போயின்னு இருக்கு. அதே இறங்குமுகத்தில் போயிட்டே இருந்ததுன்னா 2100 வந்து பார்த்திங்கன்னா அங்கே டோட்டலாக 6.3 crores மக்கள் தான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, சரி 6.5 கோடி மக்கள் இருக்காங்களா, அப்போ வந்துட்டு நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்திங்கன்னா 35% வந்து சீனியர் சிட்டிசன் மட்டும்தான் இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்காக ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வந்து ஆர்வம் அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு கவர்மெண்ட் எவ்வளோ தான் ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் குழந்தை பெற்றுக்கிறது ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற பர்த் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.4% தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக 2.2, அதாவது 2% மேலே போகணும். அப்போ தான் வந்துட்டு அங்கே இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்துட்டு ஜப்பானில் வந்துட்டு எடுத்த எந்த முயற்சியும் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டெப்ஸ் எதுவுமே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போகல. மக்கள் வந்து அங்கே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவதில்லை அப்படின்ற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம 2100 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். செகண்ட் பிளேஸில் இருக்கிற கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாலி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2017 படி 6.1 crores மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இது வந்து ஃபர்தராக இதே மாதிரி, அதாவது அதோடைய இறங்குமுகமாகவே போயிட்டுருக்கு அப்படின்னா 2100 வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 2.8 crores மக்கள் தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் மட்டுமே 23% இருப்பாங்க. மற்ற இளைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ இருப்பாங்கன்றதை நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்போது அதாவது 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, சீனியர் சிட்டிசன்னா என்ன ஏஜ் பார்த்திங்கன்னா 65 வயசுக்கு மேலே இருக்கவங்க, இவங்க தான் வந்துட்டு அதிகமாக இருக்கிற அளவுக்கு ஆகிடும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை, அந்த டைம் அப்படி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து மக்கள் தொகை வந்து பெருக்கிறதுக்காக அந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து ஊக்கத்தொகை, அதாவது குழந்தை பெற்றுக்கிட்டிங்கன்னா ஊக்கத்தொகை கொடுக்குறோம் அந்த மாதிரி என்ன சொல்கிறது அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படி என்ன தான் ஒரு அனௌன்ஸ் பண்ணாலும் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரி அங்கே இல்லைன்றது தான் இப்போ இருக்கிற ஒரு சோகமான ஒரு விஷயமா இருக்குது. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பல சிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆளே இல்லாமல், அதாவது மக்கள் தொகை இல்லாமல் அங்கெல்லாம் எல்லாருமே காலி பண்ணிவிட்டு போகிறதுனால அங்கே இருக்கிற பல சிட்டிஸ் வந்து பேய் நகரங்களாக மாறிட்டுருக்கு அப்படின்றது ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி சூழ்நிலை நீடிச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த 2100 வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அங்கே மக்கள் தொகை ரொம்பவே கம்மியாயிட்டு அவங்களுடைய பொருளாதாரம் வந்து ரொம்பவே பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்றதும் கணிச்சிருக்காங்க. 3வது பிளேஸில் இருக்கிற எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா, தென் கொரியா நாடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை ரொம்பவே கம்மியாகிட்டு வராங்க. அதுக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2017 சென்சஸ் படி 5.2 crores இருக்கிற மக்கள் 2100 இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குல்ல, அந்த படி பார்த்திங்கன்னா
கடைசியாக வந்து 1.2 க்ரோர்ஸ்க்கு வந்து வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 0.78% தான், 78% தான் பர்த் பர்சன்டேஜ் இருக்குது. இந்த அளவில் வந்துட்டு அங்கே மக்கள் தொகை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. இங்கே அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த நாடுகளில் இருந்த சூழ்நிலைகள் வேறு, இங்கே இருக்கிற நாடோட சூழ்நிலைகள் வேறு. எதனால் இங்கே வந்து மக்கள் தொகை கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சரியான பொருளாதாரம் வந்து இப்போ இல்லை. அதாவது மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அந்த அளவு இல்லை. அங்கே வந்து நிறையவே பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு, சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும். அதனால் அங்கே இருக்கிற வாழ்வாதாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்று எடுத்துகிட்டு அவங்கள வளர்க்குறது வந்து ரொம்பவே அங்கே சூழ்நிலைகள் என்ன சொல்கிறது, பண விஷயத்துலையும் சரி எல்லா விஷயத்துலையும் அங்கே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அந்த இதனால தான் மக்கள் தொகை இங்கே கம்மியாகுது அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜாப் செக்யூரிட்டின்றதே இல்லை. அதனால் வந்துட்டு ஜாபை பற்றியும் அவங்க கவலைகள் அதிகமாக இருக்கனால எப்படி நம்ம குடும்பத்தை இப்போ குழந்தைகள் அதிகமாக பெற்றுக்கிட்டாலும் குடும்பத்தை எப்படி நம்ம காப்பாற்றுறன்ற யோசனைகள் அதிகமாக இருக்கிறனால மக்களாகவே அங்கே வந்துட்டு குழந்தை பிறப்பை வந்துட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. அதனாலேயே அங்கே வந்து மக்கள் தொகை கம்மியாயிட்டு இருக்கு. 4வது நாடு எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான். ஆக்சுவலாக வந்துட்டு முஸ்லீம் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1970 ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு மக்கள் தொகையை வந்து அதிகமாக்கணும் அப்படின்ற மாதிரி புரட்சி ஏற்பட்டு எல்லா முஸ்லீம்ஸ் கண்ட்ரிஸ்லையும் மக்கள் தொகை அதிகமாகிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஈரானில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கம்மியாக இருக்குது. என்னதான் மற்ற முஸ்லீம் கண்ட்ரிஸ் வந்து மக்கள் தொகையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாலும், அதாவது அவங்களுடைய இதுபடி வழிபாடுபடி மக்கள் தொகையை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், ஈரானில் வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற கோட்பாடை வந்து அதிகமாக முன்னெடுத்தனால அங்கே வந்து மக்கள் தொகை ரொம்பவே கம்மியாகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகையை வந்து நாங்கள் ரொம்ப கட்டுப்படுத்துகிறோம், இது அதிகமாகிட்டே போச்சுன்னா பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்ட்டு ஈரானில் மட்டும் ரொம்பவே அந்த நடவடிக்கைகள் எடுத்ததுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே மக்கள் தொகை ரொம்பவே கம்மியாகிட்டு போயிருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா 2100 வருஷத்தில் இவங்களும் வந்துட்டு அவங்களுடைய பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்பை வந்து சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5வது நாடு எந்த நாடு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பேரை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ப மாட்டீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மக்கள் தொகையில் இந்த நாடு வந்து இப்போ இருக்கிற மக்கள் தொகையிலேருந்து கம்மியாச்சுன்னா பிரச்சனையாகும் அப்படின்னு சொன்னாலும் யாராலையும் வந்துட்டு ஒத்துக்க முடியாத அளவில் தான் இருக்குது. எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில் இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து அதிகமாக இருக்கிற 2வது அதிகமாக இருக்கிற சைனா தாங்க அந்த இது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து சைனா தான் டாப்பில் இருந்தாங்க மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுல. அதுக்கப்புறம் இந்தியா இருந்தாங்க. இப்போ வந்து இந்தியா ஃபஸ்ட்டு வந்துச்சு, சைனா வந்து செகண்ட் வந்துட்டாங்க. என்ன தான் இது வந்து ஆக்சுவலாக இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் மக்கள் தொகை கம்மியாகிட்டே தான் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் இப்போ 100+ இருந்தாலும் இவங்க வந்து 1970ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணாங்க. அந்த கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை தான். அதை ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணனால இப்போ வந்து மக்கள் தொகை ரொம்பவே கட்டுப்பாடுக்குள்ளே வந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2100க்குள்ளே வந்து இவங்களுடைய மக்கள் தொகை இதே ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா பாதியாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாதியாக அங்கே குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க மக்கள் தொகை. கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுடைய பொருளாதாரத்துலேயும் அவங்களுடைய ஒர்க்கு அவங்களுடைய வளர்ச்சி எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் அவங்க நிறையவே சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு மக்கள் தொகை இது வரைக்கும் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிஸும் வந்து மக்கள் தொகை அதிகமான பிரச்சனை இவ்வளோ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்கிறது தெரியாது, பொருளாதாரம் பாதிக்கும் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து எடுத்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ் படி நம்ம மக்கள் அதை வந்து எப்படி சொல்கிறது, எந்த விஷயத்தையும் நம்ம வந்துட்டு பிளைண்டாக அப்படியே டக்குன்னு அமுக்கவும் கூடாது, டக்குன்னு ஏற்றவும் கூடாது. இதுதான் வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். இயற்கையாக நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அப்படியே கிராஜுவலாக எதுவும் ஒரு இன்க்ரீஸ் ஆகும்போது பிரச்சனை இருக்காது, கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும்போதும் பிரச்சனை இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு ஜிம்முக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு வந்து ஒரு வருஷக்கணக்காக ஒர்க் அவுட் பண்ணி நார்மலான வழியில் வந்துட்டு உடம்பு ஏற்றும் போது அது எந்த பாதிப்பும் இருக்காது. இதே வந்து நீங்கள் சப்ளிமெண்ட்ஸோ இல்லைனா இன்ஜெக்ஷன்ஸோ சம்திங் அந்த ஸ்டெராய்ட்ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி சீக்கிரமாக நீங்கள் உடம்பு ஏற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கு பாதிப்பு உண்டாக்கும். அதே போல் உடம்பு ரெடியூஸ் ஆகிறதும் இதே சேம் கான்செப்ட் தான். ஸோ அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயமும் நாம் வந்து ஒரு விஷயத்தை டக்குன்னு ஏற்றுறதும் சரி டக்குன்னு இறக்கிறதும் சரி நம்ம பாதிப்பு உண்டாக்குன்றது இந்த விஷயத்தில் நம்ம பார்த்தாலே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால நீங்கள் வந்து இப்போ என்ன கேட்குறீங்க எனக்கு புரியுது, இன்னவா மக்கள் தொகை அப்போ வந்து ஏற்றுறது தான் கரெக்டாக அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் கரெக்ட் கிடையாது, இதுவும் கரெக்ட் கிடையாதுங்க. கிராஜுவலாக இன்க்ரீஸ் இருக்கணும், கிராஜுவலாக டிக்ரீஸ் இருக்கணும். எதுவாக இருந்தாலும் ஒரு பொறுமையாக இருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. இயற்கை வந்து அதை தான் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. எனவே இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.